ஹலோ கைஸ், வணக்கம். நான் தான் அவங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்து தாங்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள்லாம் பீரோலாம் அழகாக சூப்பராக இருக்குங்க. ஸ்டீல் பீரோ கலராக. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர்லாம் வச்சுருந்தாங்க நிறையா. இந்த ஆஃபீஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீல் சேர்ஸ்லாம். ஆனால் நான் ரேட்டு விசாரிக்கல, நமக்கு அது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. இன்னும் உள்ளே போகலாம். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து இந்த இண்டக்ஷன், அதாவது மைக்ரோ இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற குக்கரு, அப்புறம் ஸ்கேட்டிங் ஷூவு, பழைய காலத்து டேப் ரிகார்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிபி வச்சுருந்தாங்க. நிறையா இருக்குங்க இங்கெல்லாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து பக்கத்து கடையில் தாங்க நம்ம அந்த பொருளை வாங்கியிருந்தோம். இங்கே வந்து பேட்ரி, சார்ஜர் எல்லாமே இருக்குது இந்த கடையில். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரைபேட் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரைபேடு தான் வாங்கியிருந்தோம். ஆனால் ஒருத்தான்றது நீங்கள் தான் வீடியோ பார்த்துட்டு சொல்லணும். இதுதான் அது. நம்ம அவர்கிட்ட பேசும்போது ரேட்டு பேசி தான் எடுத்தோம். அவர் வந்து 180 சொன்னார். நம்ம 120 கொடுத்து வாங்கினோம். இதை வந்து தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வாங்கும்போது அதில் வந்து இருந்த லைட்டு வந்து ஒர்க் ஆகலை. இந்த ட்ரைபேட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். பார்ப்போம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு தான் இந்த ட்ரைபேட் 3-in-1 ட்ரைபேட். அதாவது செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ட்ரைபேட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் இருக்குது, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபியில் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ட்ரைபேடை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம 120 ரூபா சொல்லி வாங்கிட்டு வந்தோம் பல்லாவரம் சந்தையில். ஆக்சுவலாக 180 ரூபா சொன்னாங்க. கடைசியில் 120 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இந்த ட்ரைபேடோட ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ள பல்லாவரம் சந்தையில் வாங்கினா இந்த ஃபோன் மவுண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து 120 கொடுத்து வாங்கினோம். இது அந்தளவுக்கு ஒர்த்தானன்றதை பார்க்கலாம். இது என்னென்னா, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டாண்டு. ஆக்சுவலாக இதில் வந்து ரிமோட் வரும். நமக்கு ரிமோட் இல்லாததுனால தான் இந்த ப்ரைஸான்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேபிள் எந்த சைடான யூஸ் திருப்பிக்கலாம். மொபைல் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி ஸ்டிக்காக இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு. இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபோன் லாக் பண்ணுற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணுற இடம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே, இதுதான் ஃபோனை ஹோல்ட் பண்ணுற இடம். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஓகே, இவ்வளோ பெரிய ஃபோன் வெயிட்டே தாங்குது. பட் ஆனால் இதில் ஒரு செக் பண்ண வேண்டியது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு. எனக்கு நான் வாங்கினதே இந்த லைட்டுக்காக தான் வாங்கினேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட் வந்து நம்ம வாங்கினப்போ பட்டன் இருந்தது, ஒர்க் ஆகலை. இதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆகலை. இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லைன்னுட்டு. இன்னொன்று சார்ஜ் பின் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. சார்ஜ் போட்டால் ரெட் லைட் எரியுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நம்ம அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சார்ஜ் இண்டிகேஷன் மட்டும் வருது. மற்றபடி இது ஒர்க் ஆச்சுன்னா லக்கு, இல்லைனாலும் நம்ம ஒர்க்காக வச்சிடலாம். இன்னும் இந்த ப்ளூடூத் ஸ்டிக் அந்த பட்டன் இல்லை, அது ஒன்று தான் மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்தர் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன இந்த மாதிரி ட்ரைபேடு, மல்டி ட்ரைபேடு இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது வந்து இந்த வேல்யூபிள் ஒர்த்தா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் ஆனில் போட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஓகே, நம்ம அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அதை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டதில் இது வந்து லைட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக எடுத்து விட்டுடலாம். சுவிட்சிங் இருக்குது. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இது நான் வாங்கி யூஸ் பண்ணுறது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஓகே, எதனால் வந்து ஒர்க் ஆகலைன்றதை இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இந்த முடி எப்படி தள்ளுனா
ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி போர்டு இருக்குன்றத பார்த்துடலாம். அஜிஜோ ஓ பட்டனா? எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ரி தான் போயிருக்கோம். பேட்ரி தாங்க போயிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பேட்ரி அழுத்தினா கொல கொலன்ட்டு இருக்குதா பாருங்க, தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேட்ரி இருக்கிற இடத்துல வந்து எத்தனை வோல்டேஜ் இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் இருந்து அடாப்டர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் மைனஸ் ஓ எரியுது. போர்டில் அது ஹீட் ஆகல. நம்ம இதிலே கொடுக்கலாம். சரிங்க மேடம். பேட்ரி தான் போயிடுச்சு. பேட்டரியோட சர்க்கியூட்டை வந்து பிரித்து அதில் வந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். இது எத்தனை வோல்ட்டினான்னு கூட தெரியல. இந்த பேட்ரி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. சைனா மேக்னா ஒரு அளவுக்கு தானே இருக்கணும். நேற்றுக்குன்னா சைனா மேக்காக இருக்குது. எத்தனை வோல்ட்டினான்னு கூட பண்ணாமல் இருப்பாங்க. இதுலேருந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுத்து இதில் கொடுத்துக்கலாம். ஒர்க் ஆகுதுங்க. பேட்ரி தான் ஃபால்ட்டு. நம்ம வந்து இது வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஸ் பண்ணாலிட்டி இது, இன்னொரு ப்ரெஸ் பண்ண பவராக இருக்குது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு லோ, அப்புறம் ஹை, அப்புறம் ஆஃபு. அவ்வளோதான். இந்த பேட்ரி மட்டும் நம்ம வாங்கி சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இதுவும் நமக்கு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நெக்ஸ்ட்டு காட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கு ட்ரைபேடு வந்து இது மாதிரி உங்களுக்கு வீட்லேயும் ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஆனால் சேஃப்டியாக பண்ணுங்கள். ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஓகேங்களா? எப்படி இதை ரெடி பண்ண வச்ச மாதிரி எப்படி இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து இதுக்கு பேட்ரி வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னா இது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.